எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு 2K Gamer. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் கேம் பிளே வீடியோ பார்ட் 2. பார்ட் 1ல் நம்ம வீடு கட்டியிருப்போம். பார்ட் 1ல் கட்டணும். பார்ட் 2ல் கட்டலான்னு பார்த்தேன். ஆனால் நான் ஆஃப்லைனில் ஏற்கனவே முடிச்சிட்டேன். ஏன்னா நான் கணக்கு பண்ண பிளான் படி பார்த்தா இந்த வீடு கட்ட முடியறதுக்கு முன்னாடியே ஒரு 3 நிமிஷம் அதாவது 3 வீடியோ வந்திருக்கும். அதனால் எதுக்கு 3 வீடியோ நம்ம போட்டுக்கிட்டு அதனால் ஆஃப்லைன்லேயே முடிச்சிட்டேன். ஓகேங்களா? 3 வீடியோ ஏன்னா ஒரு அரை மணி நேரத்துலேயே இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஆனால் நான் ஒரு வீடியோவுக்கு 10 நிமிஷம் அந்த மாதிரி தானே தரேன். அதனால் ஒரு சீக்கிரமாக நான் முடிக்கணும்னு சொல்லிட்டு நானே ஆஃப்லைனில் முடிச்சிட்டேன். ஓகேங்களா? இந்த வீடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் 10க்கு எவ்வளோ ரேட்டிங் தருவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் அதை வச்சு தெரிஞ்சிருக்கேன். நம்ம நல்லா கட்டியிருக்குமா நல்லா கட்டலையானே எனக்கு தெரில. இங்கே இவ்வளோ லேண்ட்ருன்னு வச்சுருப்பேன். இந்த லேண்ட்ருன்னு பார்த்து நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்க வேணாம். கிரியேட்டிவ் போய் எடுத்துருப்பானோன்னு. உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு ஆஃப்டர்நூன் சர்வரில் எப்படி கிரியேட்டிவ் போகணுன்னு தெரியாது. இது என் ஃப்ரெண்டு மின்னாட்டுன்னு ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் மைனிங் போனான். நானும் கூட செஞ்சு நானும் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஓகேங்களா? அதுலேருந்து எடுத்தது தான் இதுதாங்க. நம்ம வீடு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கோ. இந்த நாங்கள் ஆசு வாங்கினா ஐயோமே அடி உழுது. ஓகே ஐயோ கதவை திறந்தான்னு பார்த்தா ஆசு மேலே ஏறி உக்காந்துக்கிறாங்க. இருங்க இறங்கடா. ஓவா இருங்க, 2வது தான் இருக்குது. காலி ஆகிடுவோம். ஏன்னா இது கீப் பண்ணுறதுனால லூட்டும் போகாது. அதனால தான். ஓகேங்களா? இப்போ வாங்க, இப்போ வெளியே போகணும். ஐயோ இது வேறு இங்கே தான் நிற்கிது. இங்கே திறக்கணும். அப்படியே வெளியே போயிடுச்சு, திறந்துச்சு. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த சர்வரில் யார் வீடு கட்டிக்கிறான்னு பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் தான் கட்டியிருக்கான். ராஜசெல்வம் மட்டும் தான் கட்டியிருக்கான். இன்னொருத்தன் கட்டியிருக்கான். அதாவது ஸ்டார்டிங்கில் நம்ம எப்பவுமே வந்தோடனே பாக்ஸ் மாதிரி வீடு மட்டும் போட்டு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணியிருக்கான். நான் அது காட்டல, ராஜசெல்வன் பண்ணியிருக்கதை காட்டுறேன். ஓகேங்களா? வாங்க போகலாம். இந்த சைடு தான் கட்டியிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், கீழே அந்த சைடு தான் கட்டுது. அதையே ஃபாலோ பண்ணிப்போம். அதுவும் இல்லாமல் நம்மக்கிட்ட லீடு இல்லை. அதனால தான் நான் இது ஆசை எடுத்து வெளியே கட்டாமல் வீட்டுக்குள்ளே விட்டுருந்தேன். அவங்ககிட்ட லீடு இருக்கும்னு நினைக்கிறேன். தெரில. இங்கே என் வீட்டோட எந்த வாண்டட் ட்ரேடருமே ஸ்பான் ஆகலை. அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா? அண்டு நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அது இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஓகேங்களா? பார்த்தீங்களா கைஸ், டைமண்ட் ஆர்மர்லாம் போட்டு வச்சுக்கிறான் ஆசுக்கு. பார்த்தீங்களா? இதுங்க நம்மகிட்ட ஒரு லெட்டுன்ற பாருங்க லீடு கேட்டு பார்ப்போம். நான் தருவானா மாட்டானான்னு கேட்போம். இதுங்க ப்ரோ, ஐ வாண்ட் லீடு. தருவானா? வாட்டுன்னு கேட்டுருக்கான். நான் அனுப்புனது ஒன்றும் பார்க்கல போல். இருங்க, நைட் ஆயிடுச்சு நினைக்கிறேன், தூங்கிடலாம். ஓகே, இன்னொருத்தன் தூங்கிட்டான். இவன் என்ன பண்ணிருக்கான்? இன்னும்மா தூங்கலை. ஓப்பன் சேட் என்ன ஆயிடுச்சு? செம்மையாக லேகுடி. இது ஓப்பன் சேட் கொடுத்தாலே ரொம்ப லேட்டாக தான் தூங்குது. மச்சுன்னு கேட்டுக்கிறான். இருங்க, முதல்ல ஸ்லீப் பண்ணிட்டு காலைல பார்த்து தூங்கிட்டு ஸ்லீப்புன்னு போட்டுக்கிறேன். ஆமாம், ஓகேங்களா? இருங்க, என்ன பண்ணுங்க அவன்? அவன் என்னவோ பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்கான்? இவங்க போய் பார்க்கலாம். கைஸ், அவன்கிட்ட ஹெச்பி இல்லை போல். இதுவில் கிரேவலில் ஸ்டிக் பண்ணிட்டு அடி வாங்கின்னு இருக்கான். ஐயோ தேவையில்லாமல் இதுவில் போட்டேன் போல். ஹெல்த் இல்லைனாலே இந்த மாதிரி அவுட் ஆயிடுறாங்க எல்லாருமே. ஓகே, தூங்கியாச்சு. ஓகே, இப்போது 1ன்னு போடுவோம். ஒரு இருந்தாலே போதும். ஏன்னா நம்மகிட்ட ஒரு ஆடு தான், ஒரு இது தான் இருக்குது. அது பேர் என்னது, ஒரு ஆசை தான் இருக்குது. அதனால 1 போதும் நம்மளுக்கு. இந்த வீடியோவில் நான் என்னன்னு பண்ணலைன்னா என்ன பண்ணலான்னு இருந்தேன்னா ஒரு கிராப் ஃபார்ம் கட்டலான்னு இருந்தேன். ஆனால் அது வேறு ஒன்று பண்ணணும். அதனால் இந்த வீடியோவில் கட்டல. அது இது அடுத்த வீடியோவில் பட்டுறேன். ஓகேங்களா? ஐ எம் ரெக்கார்டிங் வீடியோ அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் ப்ரௌன் மஷ்ரூம்னு என்னாச்சும் சொல்லிக்கிறான். இப்போ நான் எதுக்கு ஐ எம் ரெக்கார்டிங் வீடியோன்னு போட்டேன்னா அவன் அப்போ தான் என்னாச்சும் சொல்லுவான். அவன் அப்போ தான் தருவான் எனக்கு. இல்லாட்டி என்ன பண்ணுவானா, ஏன்னாச்சும் எத்தணுவாடா அப்படின்னு சொல்லிட்டுருவான். இதுவே நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்னா இப்போது, அதனால் இப்போ எடுத்து ஃப்ரீயாக கொடுத்துருவான். ப்ளீஸ் பார்த்தீங்களா என்னென்னவோ எடுத்து வச்சுக்கிறான். ஆனால் திறந்துலாம் பார்க்கக்கூடாது. இந்த சர்வரில் பார்த்திங்கன்னா நம்ம ஆளுக்கு ஒரு ஃபார்ம் கட்டலான்னு இருக்கோம். ராஜா பார்த்திங்கன்னா இவன் பார்த்திங்கன்னா ஐயோ அது பேர் என்னது, ப்ரீடிங் ஃபார்ம் அது கட்டலான்னு இருக்கான். வில்லேஜர் ப்ரீடிங் ஃபார்ம். கவினேஷ் அங்கே ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் இந்த ஃபார்ம் கட்டணுன்னா அயன் ஃபார்மு. ஓகே, நான் கிராப் ஃபார்மும் அனிமல் ஃபார்மும் கட்ட போகிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோவில் அதை கட்டலான்னு பார்த்தேன். நான் ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேன்ல, அதனால் அது கட்ட வேணாம், இந்த வீடியோ அது மட்டும் பண்ணிக்கலாம், அது மட்டும் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டேன். ஓகேங்களா?
இப்போ வாங்க முதல்ல இதை போய் கட்டி வைப்போம். லீடு பிஞ்சிச்சு. ஓய் ஓ அது கூட நான் பார்க்காம ஓடினே இருக்கேன். இப்போ தான் பார்த்தேன். இங்கே போய் நின்று தான் பார்க்குறேன். இப்போ நான் இதில் எடிட்டிங் பண்ணும்போது தான் கவனிச்சிட்டேன். அது அப்பயே பிஞ்சிச்சு. அது கூட தெரியாமல் நான் வாட்டுன்னு ஓடினே இருக்கேன். லீடு எங்கே போச்சு? ஐயோ ஆசை இங்கே தானே இருக்குது. இங்கே என்ன வச்சுருக்கான் அந்த ஒர்க்கு. ஆனால் எப்படி இவன் இவ்வளோ இடத்தையும் இது பண்ணி வச்சுக்கிறான். அவன் 2 நாளாக விளாண்டுருக்கான். 2 நாள் விளையாடி அவ்வளோ க்ளீன் பண்ணி வச்சுக்கிறானா. எனக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் நான் இது பண்ணால் நான் விளாடவே இல்லை போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். அவ்வளோ நேரம்லாம் நான் இதுவெலாம் விளாட மாட்டேன். இங்கே ஒரு இது மட்டும் எடுத்துப்போம். ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அது மட்டும் எடுத்துப்போம். இதுவும் ஃபுல்லாக இருக்குது. சரி இது அது பேர் என்னது? பீட்ரூட். அது சாப்பிட்டுடலாம். ஓ அதுக்கும் ஃபுல்லாக இருக்கா? ஓகே இது கீழே எடுத்துடலாம். ஐயோ கைஸ் அதுக்குள்ளே அங்கே போயிட்டு இருக்குது. ஓகே இருங்க. அது இப்போ நம்ம போயிட்டு நம்ம வீட்டாண்ட கட்டி போடுவோம். கட்டி போட்டு அது என்ன கதைன்னு சொல்கிறேன். நான் சொன்னேன்ல அது என்ன கதைன்னு சொல்கிறேன். இருங்க ஓகேங்களா? இருங்க எங்கே இருக்குது என் வீடு? இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் இங்கே நிறைய லேண்டன் வச்சுருக்கிறதுனால நைட்டில் பார்க்க இன்னமும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இங்கேயே கட்டி போட்டுடலான்னு நினைக்கிறேன். ஓகே லீடு எங்கே போச்சு? லீடு பின்ன பிளாகில் வச்சுக்கிறணும். அதாவது இன்வென்ட்ரிலையா இருக்குது? ஆமாம் இன்வென்ட்ரியில் தான் இருக்குது. ஓகே கட்டி போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் நார்மலாக வீடியோ எடுத்தேன்னா இப்போதைக்கு நான் கிராப் ஃபார்ம் தான் கட்ட வேண்டியது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒன்று முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அது சொல்ல போகிறேன். அது சொல்கிற வரைக்கும் இங்கே வுட்டு மைண்ட் இருக்க போகிறேன். அது சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் வைக்க அது அத்தை பாட்டில் கட்டுவோம். ஓகேங்களா? என்னடா அப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பப்ளிக் சர்வர் க்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன். அதுவும் இந்த மாதிரி தான் எல்லாருக்கும். இப்போது நீங்கள் ஆர்த்தனோஸில் தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஆர்த்தனோஸில் க்ரியேட் பண்ண போகிறேன். நீங்கள் டிஸ்கார்டில் வந்து உங்கள் ஆர்த்தனோஸ் சர்வர் நேம் யூசர் நேம் கொடுத்தீங்கன்னா நான் உங்களை ஆக்சஸ் கொடுத்துருவேன். உங்களுக்கு அந்த வேர்ல்டு காட்டும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு உள்ளே போகலாம். நான் ஆர்த்தனோஸில் எப்படி இது பண்ணுறது, எப்படி போய் ஸ்டார்ட் பண்ணதுலாம் அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோவில் நம்ம அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு க்ரியேட் பண்ண போகிறோம்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோவே நான் எடுக்கிறது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு வீடு கட்டின்னு இருக்கான். அது எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்கு தான் இது. ஓகேங்களா? இதில் என்னென்னா நம்ம இன்னும் டிஸ்கார்ட் சர்வரே க்ரியேட் பண்ணல. இனிமேல் தான் க்ரியேட் பண்ணணும். அடுத்த வர வீடியோவில் நான் டிஸ்கார்ட் சர்வர் லிங்க் தருவேன். ஓகேங்களா? அதை நீங்கள் கட் பண்ணி உள்ளே பாருங்கள். கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா அதில் சேட் இருக்கும். மைன்கிராஃப்ட் சேட் இருக்கும், சேட்டும் இருக்கும். அதில் நீங்கள் எதுலையாச்சும் போயிட்டு ஐபின்னு கேட்டிங்கன்னா தருவோம். அதுக்கப்புறம் உங்கள் ஆர்த்தனோஸ் சர்வர் நேம், ஆர்த்தனோஸில் யூசர் நேம் ஒன்று இருக்கும். நீங்கள் அது சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஆக்சஸ் தந்துடுவேன். நீங்கள் இனிமேட்டு எப்போ வேணாலும் போய் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு 52 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களா? அட்லீஸ்ட் ஒரு 30 பேராச்சும் அதில் வந்து ஜாயின் பண்ணணுன்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே கைஸ் பாய்.